ஐயனார் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். நிலவு சோழனும் பல்லவனோட அம்மாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. இத பாக்குற நடேசன் கோவத்துல திட்டிட்டு வெளியில போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு நடேசன் வந்த உடனே நிலா நடேசன் கிட்ட போய் பேசுறாங்க. என்ன நீங்க பல்லவனோட அம்மாவை கூட்டிட்டு வந்தா சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சோம், இப்ப இவ்வளவு கோவப்படுறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. பாத்தீங்களா, பல்லவன் அம்மா வந்த உடனே அவ்வளவு சந்தோஷப்படுறான். அந்த அம்மாவும் பையனை பார்த்துட்டு அவ்வளவு அன்பா இருக்காங்க. பல்லவனோட அம்மா இங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு நீங்க ஏன் கூட்டிக்கிட்டு வரல? சொல்லுங்க அங்கிள். என்னம்மா, என்ன சொல்லணும்? நீ இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்த? அந்த வேலையை மட்டும் பாக்குறியா? நீ ஏன் தேவையில்லாத வேலை பாத்துக்கிட்டு இருக்க? ஏமா, பெரிய பிரச்சனையை இழுத்துட்டு வந்திருக்கம்மா, உனக்கு என்னன்னு தெரியல. நான் எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறது? அந்த பையன் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏமா இப்படி கஷ்டப்படுத்துற? எந்த ஒரு விஷயமும் தெரியாதப்ப அமைதியா விட்டுடணும். அது அப்படியே இருக்கிறதா நல்லது. நீ எதுக்கு அதுல ஒரு புதுசா பிரச்சனையை இழுத்துக்கிட்டு வர? உனக்கு தெரியுமா பல்லவனோட அம்மா எப்படிப்பட்ட ஆளுன்னு? அதெல்லாம் எதுவுமே தெரியாம அவளை கூட்டிட்டு வந்து இங்க நடு வீட்டுல விட்டுட்ட. அன்னைக்கே என்கிட்ட கேட்டீல, நான் ஏதாவது சொன்னனா? அப்படியே விட்டுட்டு உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானமா? அப்புறம் எதுக்காக பல்லவனோட அம்மாவை தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு கூட்டிக்கிட்டு வந்துட்ட? ஏமா, போனியே விசாரிச்சியா அக்கம் பக்கம்? அந்த பொம்பளை எந்த மாதிரி பொம்பளைன்னு உனக்கு தெரியுமாமா? எதுவும் தெரிஞ்சுக்காதீங்க. என்னமோ நான் தான் பெரிய குற்றவாளி மாதிரியும் அந்த பல்லவனுக்கு பெரிய துரோகம் பண்ற மாதிரியும் நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு அவனுக்கு நல்லது பண்றவன் நினைச்சுக்கிட்டு அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்துட்ட. இப்ப நீதாம்மா பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்க. தப்பு பண்ணிட்டேன்னு கதறி கதறி அழுக போற பாரு அப்படின்னு நடேசன் சொல்றாரு. அங்கிள், என்ன அங்கிள் சொல்றீங்க? ரொம்ப பயமுறுத்துறீங்க. நான் என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டேன்? பாவம் பல்லவன் அம்மா இல்லன்னு வருத்தப்பட்டு இருந்தான். அவங்க அம்மா என் கண்ணு முன்னாடி 2-3 தடவை வந்தாங்க. சரி, பாத்துட்டு எப்படி சும்மா இருக்குது? அவனும் அம்மாவை பாக்கணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கானேன்னு அவனுக்கு நல்லது செய்யறோம்னு நினைச்சுதான் கூட்டிட்டு வந்தேன். நீங்க சொல்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. என்ன அங்கிள், தெளிவா சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா? ஏமா நீ போக போக தெரிஞ்சுக்கிருவ. நான் எதையும் சொல்றதா இல்ல. அங்கிள் பிளீஸ் அங்கிள் சொல்லுங்க. இந்த வீட்டுல நான் ஒரு லேடி தான் இருக்கேன். அவங்களுக்கு கூட இருந்தா நம்ம குடும்பத்துக்கு நல்லா தானே இருக்கும். என்ன நல்லா இருக்கும்? என்ன நல்லா இருக்கும்? ஏமா, அந்த பொம்பளை எந்த மாதிரி பொம்பளைன்னு உனக்கு தெரியுமா? மா, நான் சொல்றேன் கேளு. நானு லாரி ஓட்டிட்டு இருந்தேன், உனக்கு தெரியும்ல. நான் லாரி ஓட்டி எந்தெந்த தூரத்துக்கோ போயிருக்கேன். எல்லாருக்கும் உதவி பண்ணுவேன். இப்படித்தான் வடக்கு பக்கம் லாரி ஓட்டிட்டு போகும்போது ஒரு அம்மா வழி மறிச்சு உதவி பண்ணுங்கன்னு கேட்டுச்சு. கையில குழந்தையோட நின்னுச்சு. சரி, உதவி தானேன்னு நினைச்சு நானும் என் லாரியில ஏத்திக்கிட்டு அவங்கள ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விடலான்னு வந்தேன். இல்ல, இறங்கி என்னால போக முடியாது, என் புருஷன் என்ன கொடுமைப்படுத்துறான், சாப்பிடறதுக்கு வேற வழியே இல்ல, எனக்கு உதவி பண்ணுங்க, உங்க வீட்டுல இருந்து நான் வேலை செஞ்சுக்கிட்டு உங்களுக்காக உதவி பண்றேன் அப்படின்னு கெஞ்சிச்சு. சரி பரவாயில்ல, என் சம்சாரத்திட்ட சொல்லி இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வேலையை வாங்கி கொடுப்போன்னு நினைச்சு கூட்டிக்கிட்டு வந்தேம்மா. என் சம்சாரமும் இந்த பொம்பளைய நல்லா தான் கவனிச்சுக்குச்சு. அந்த பொம்பளை கையில வச்சிருந்த குழந்தையையும் என் சம்சாரம் தான் புள்ள மாதிரி நல்லா தான் பாத்துக்குச்சு. ஒரு நாள் இன்னொரு ஆளோட சேர்ந்து இந்த பொம்பளை வந்துச்சு. புள்ளைய தூக்கி அந்த ஆள்கிட்ட கொடுத்துச்சு. என் சம்சாரம் கேட்டுச்சு, எதுக்குமா புள்ளைய தூக்கி அந்த ஆள்கிட்ட கொடுக்கற அப்படின்னு. நான் பெத்த புள்ள, யார்கிட்ட வேணா கொடுக்கறேன், உனக்கு என்னம்மா அப்படின்னு என் சம்சாரத்தையே எதிர்த்து பேசிச்சு. என் சம்சாரம் பதறி அடிச்சுக்கிட்டு புள்ளைய தூக்கிட்டு போகாத அப்படின்னு புள்ளைய தூக்கிட்டு போறவன்ட்டு இருந்து போராடி வாங்குச்சு. என் சம்சாரத்தை அடிச்சு புடிச்சு தள்ளிப்பட்டு புள்ளைய கொடுத்து விட்டா இவ. அந்த நேரம் பார்த்து லாரி ஷிப்டுக்கு போயிருந்த ஆளு லாரி வேலைய முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பினேன். என் பொண்டாட்டி ரத்த வெள்ளத்துல கிடந்தா. என்னம்மா, என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்டேன். இந்த கூட்டிட்டு வந்தீல, இந்த பொம்பளை புடிச்சு தள்ளினதுல உரல்ல போய் விழுந்துட்டா. தலையில சரியான அடி, ரத்தம் கொட்ட கொட்ட நான் தூக்கி வாமா ஆஸ்பத்திரிக்கு போவோன்னு கூப்பிடுறேன். அப்ப கூட அவ, ஏங்க பல்லவனை இந்த பொம்பளை யார்கிட்டயோ தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னா. நீ வாமா முத ஆஸ்பத்திரிக்கு போவோம், ரத்தம் இவ்வளவு போகுது அப்படின்னு சொல்லும் போது கூட, இல்லங்க பெத்த புள்ள மாதிரி வளர்த்துட்டேன், அந்த பயலை யார்கிட்டயோ கொடுத்து அனுப்புறா, காசு வாங்கிட்டு புள்ளைய வித்துட்டாங்க அப்படின்னு இவ முடியாத நிலைமையிலையும் உசுர கையில புடிச்சுக்கிட்டு அவனுக்காக அழுதா. இவளுக்காக நான் அந்த புள்ளைய காப்பாத்துறதுக்கு ஓடுனேன். வாங்கினவன் கொடுப்பானா? ₹1,00,000 புள்ளைய வித்துவிட்டு பணத்தை வாங்கிட்டு நான் வரும் முன்னாடி ஓடி போயிட்டான். புள்ளைய வாங்கிட்டு வந்து பாக்குறேன், என் பொண்டாட்டி உசுர விட்டுட்டா. நான் புள்ள கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுவனா? என் பொண்டாட்டி செத்து போச்சுன்னு அழுவனா? என் பொண்டாட்டிட்ட கதறி கதறி சொன்னேன், நீ தொலைச்ச புள்ளைய தேடி குடுன்னு சொன்ன, கூட்டிட்டு வந்துட்டேம்மா எந்திரின்னு. எந்திரிக்கவே இல்ல. ஊர்ச்சனம் எல்லாம் பாத்துச்சு. உரல் மேல விழுந்து கிடக்குற என் பொண்டாட்டிய பார்த்து நான் தான் அடிச்சு கொன்னுட்டேன்னு ஊரே கதை கட்டுனாங்க. எனக்கு என் பொண்டாட்டி போன துக்கம் நெஞ்ச அடைக்குது. இத விளக்கமா யாருக்கிட்டையும் விளக்கி சொல்ல முடியல. கட்டின பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்த பொண்டாட்டிக்காக அடிச்சு கொன்னுட்டேன்னு ஊரே வாயில வச்சு என்னென்னமோ கதை கட்டி பேசுச்சு. இவளோ எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லாம ஓடி போயிட்டா. எனக்கு என் பொண்டாட்டினா உசுறுதான். அவளை நல்லா பாத்துக்கிட்டேன்.
லாரி ஓட்டுவேன். எவ்வளவு கஷ்டப்பட்டுனாலும் அரும்பாடுபட்டு என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக நான் பாடுபட்டேன். இன்னைக்கு அவளே போயிட்டா, நான் யாருக்கிட்ட விளக்கம் சொல்லணும்? அப்புறம் நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். திரும்பி வந்தேன். பிள்ளைங்க ஏதோ வளர்ந்திருந்தாங்க. சேரன் ஏதோ பிள்ளைகளை வளர்த்து வச்சிருந்தான். பல்லவனும் இதே வீட்டுலதான் வளர்ந்தான். அப்பெல்லாம் எனக்கு வித்தியாசமா எதுவும் தோணல. என் பிள்ளைய மாதிரியே அவனும் சேர்ந்து வளரட்டும்னு விட்டுட்டேன். இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா சங்கடப்படுவானே அப்படின்னு தான் சொல்லாம இருந்தேன். இன்னைக்கு இவளை கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப தெரியும்லமா, அப்போ இவன் இந்த வீட்டு பையன் இல்லன்னு, நாளைக்கு இந்த பொம்பளை இவன் ஏன் பையன், இவனோட அப்பன் வேறன்னு சொல்லி இவனை இழுத்துக்கிட்டு போயிட்டா மிச்சம் 3 பேரும் ஏங்கி போயிருவாங்கம்மா. ஆனா பல்லவன் நிலைமை என்ன? இவ மறுபடியும் கொண்டு போய் வளர்ந்த பிள்ளைய யார்கிட்ட வித்துட்டு போயிடுவா. இவளை போய் நல்லவன்னு நினைச்சு கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறியே. இந்த பிரச்சனைய ஆரம்பிச்சது நீதானே, நீயே முடிச்சு வையே. நீதான் இனிமே எல்லாத்துக்கும் பொறுப்பு. நிறைய கஷ்டத்தை அனுபவிக்க போற. இவ ஒன்னும் லேஸ்ல நீ போன்னு சொன்னோன்னா போயிட மாட்டா. இப்ப ஒரு புருஷனை சேர்த்து வச்சிருக்காள்ல, அவன் சரியான ரவுடி. ஊரை சுத்தி கடன் வாங்கியிருக்கான். அப்பப்ப இவளை விட்டுட்டு ஓடி போயிடுவான். இவளை எங்கேயாவது தெரிஞ்சவங்க வீட்டுல போய் தங்கியிருப்பா. 6 மாசம் கழிச்சு அவன் வருவான். அப்புறம் மறுபடியும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்க. இப்படி நிறைய தடவை நான் பாத்திருக்கேன். இப்போ அவன் எங்கேயாவது விட்டுட்டு ஓடி இருப்பான். நீ போய் அந்த நேரம் பேசியிருப்ப. கரெக்டா இதான் சாக்கு. அவளுக்கு தங்குறதுக்கு வேற இடம் இல்ல, இங்க வந்து தங்கிட்டா. இருக்கிற பண்டம் பாத்திரத்தை எடுத்து கொண்டு போய் வித்துட்டு கடன்காரன்ட்ட குடுத்துட்டு போயிடுவாமா. இவளுக்கு அவ்வளவு கடன். மனுஷங்களை தூக்கி வித்துட்டு போகாம பாத்துக்கணும். புள்ளையவே வித்தவ இவன் நல்லவளா அப்படின்னு நடேசன் கேக்குறாரு. நிலாக்கு இப்பதான் புரியுது. ஐயோ அங்கிள், என்ன அங்கிள் இப்படி எல்லாம் சொல்றீங்க? அப்பனா பல்லவன் உங்க பையன் இல்லையா? மா, அது இப்ப உனக்கு தெரிஞ்சது விஷயம் இல்லம்மா. அவனுக்கு தெரிஞ்சா அவன் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாரு. குழந்தை அழுகுதுன்னு நெருப்ப கையில கொடுத்து விளையாட விட்டுருக்கமா. வீடு பத்திக்கிறாம பாத்துக்கோ அப்படின்னு நடேசன் சொல்றாரு. நிலா பதறி போயிடுறாங்க. ஐயோ, இந்த பொம்பளைய கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டோமே, இனி என்னென்ன நடக்குமோ அப்படின்னு பதறாங்க. நடேசன் பேசி முடிச்ச உடனே திரும்பி பார்த்தா சேரன், சோழன், பாண்டியன் 3 பேரும் நிக்கிறாங்க. சேரன் வேகமா வந்து, அப்பா என்னப்பா சொல்றீங்க? நீங்க சொன்ன எல்லாத்தையும் நாங்க கேட்டுட்டோம். ஏன்பா இதை எல்லார்கிட்டையும் தெளிவா எடுத்து சொல்லிருக்கலாம்ல? நீங்க கொலகாரன்னு எல்லாரும் ரொம்ப கேவலமா பேசி கஷ்டப்படுத்திருக்காங்க. ஏன் நாங்கெல்லாம் கூட அப்படிதானப்பா பேசியிருக்கோம். இந்த கஷ்டமும் அவமானமும் உங்களுக்கு எதுக்குப்பா? எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கலாம்ல. டே போடா, நடேசன் எல்லாத்தையும் தாங்குவான்டா. இவங்களோட பரிதாபம்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லடா அப்படின்னு நடேசன் கண்ணை தொடச்சுக்கிட்டே சொல்றாரு. நிலா சொல்றாங்க, அங்கிள் நீங்க கஷ்டப்படாதீங்க. பல்லவன் எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டு பையன், நம்ம வீட்டுல இருந்து போக விட்டுற மாட்டோம். என்ன சோழன் அப்படின்னு நிலா எல்லாரையும் திரும்பி பார்த்து கேக்குறாங்க. சேரன், பாண்டியன், சோழன் எல்லாரும் வந்து நடேசனை கட்டி பிடிச்சுக்கிட்டு, மன்னிச்சிருங்க, நாங்க உங்களை தப்பா நினைச்சிட்டோம், தப்பா பேசியிருக்கோம். பல்லவனை இங்க இருந்து போக விட மாட்டோம். எங்க அம்மா பல்லவனுக்காக உயிரையே கொடுத்திருக்காங்க. நாங்க எப்பாடு பட்டாது பல்லவனை இங்கே இருக்க வைப்போம். பல்லவனோட அம்மானு வந்திருக்க அந்த பொம்பளை கெட்டவனு பல்லவனுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லி அந்த பொம்பளை இந்த வீட்டை விட்டு விரட்டுவோம். நீங்க ஒன்னும் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு பிள்ளைங்க எல்லாரும் வந்து நடேசனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சோழனும் பாண்டியனும், எங்களை மன்னிச்சிருங்க, நீங்க கொலகாரன் ஊரெல்லாம் சொன்னதை கேட்டுட்டு நாங்களும் அதையே நினைச்சுக்கிட்டு உங்களை தப்பா பேசியிருக்கோம், எங்களை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு 2 பேரும் மன்னிப்பு கேக்குறாங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.